ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 வரமிளகா, மிளகு ½ டீஸ்பூன். ½ டீஸ்பூனே கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டோம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். 20 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது தனித்தனியாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் 7 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை தோல் எடுத்துட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சன்னமாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துருங்க. கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே இடித்து வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டும் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இது வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. இது எண்ணெயிலே வெந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ராஸ்மல் போகணுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்த உடனே மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.